நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டைமணிமாலை 11ஆம் திருமுறை ஆசிரியர்களுள் நம்பியாண்டார் நம்பியும் ஒருவர். இவர் சோழ வளநாட்டில் திருநாரையூரில் ஆதிசைவர் மரபில் தோன்றியவர். இளமை பருவத்திலேயே திருநாரையூர் பொல்லாப் பிள்ளையாரால் ஆட்கொள்ளப் பெற்றவர். அப்பிள்ளையாரிடம் திருவருட்பெருக்கினால் செந்தமிழ் புலமையும் செம்பொருட்துணிவும் நன்கு அமையப்பெற்றவர். தேவார திருப்பதிகங்கள் மறைவிடத்தில் இருந்து வெளிவந்து உலவுவதற்கு இவரே துணை காரணமாவார். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் திருத்தொண்டர் தொகையை கொண்டு வழிநூலாக திருத்தொண்டர் திருவந்தாதியை விரித்து ஓதியவரும் இவரே. திருஞான சம்பந்தர் தேவாரம் முதல் 11 திருமுறைகளையும் இவர் வகுத்தருளினார். சேக்கிழார் பாடிய திருத்தொண்டர் புராணம் பிறகு 12வது திருமுறையாக சேர்க்கப்பட்டது. விநாயகர் திரு இரட்டைமணி மாலையாகிய இந்நூல் திருநாரையூரில் கோயில் கொண்டருளிய பொல்லாப்பிள்ளையாராகிய ஆனைமுகக் கடவுள் மீது வெண்பா கட்டளை கலித்துறை என்னும் இருவகை பாக்களால் அந்தாதி தொடை அமைய பாடப்பெற்றலாதலின் திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டைமணி மாலை என்று பெயர் பெற்றது. நம்பியாண்டார் நம்பிகள் முதலாக பாடிய நூல் இதுவே என்று கூறுவர். மாங்கனியின் பொருட்டு இளைய பிள்ளையார் உலகை வலம்பர இவர் சிவபெருமானையே வலம் வந்து கனிபெற்ற செய்தி முதலாக இந்நூலில் கூறப்பெற்றுள்ளன. திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டைமணி மாலை பாடல் 1. என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசுமகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கன் அரசுமகிழ் அத்திமுகத்தான். இதன் பொருள் புன்னை மரங்கள் கலந்த மகிழ்ச்சியை தருகின்ற சோலைகள் சூழ்ந்த வியக்கத்தக்க திருநாரையூரில் கோயில் கொண்டுள்ள முக்கண்களை உடைய சிவபெருமான் கண்டு மகிழ்கின்ற யானை முகத்தான் என்னை நினைந்து என்னை அடிமையாக கொண்டு என் துயர்களை களைந்து அவனை நினைக்க அருள் செய்கின்றான் என்று விநாயகப் பெருமானுடைய அருளை அகச்சான்றாக இப்பாடலில் பதிவு செய்துள்ளார்.